எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சின்ன பசங்களுக்கு எந்த ஆர்டரில் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. கிரேட் 1 கிரேட் 2 பசங்களுக்கு லீவ் விட்டாலே டீச்சர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். நம்மளும் ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணோன்னு பசங்களை எப்படியாவது மெமரைஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் பசங்களுக்கு நல்லா புரியுதா, அதாவது ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறது தான் மல்டிப்ளிகேஷன், ஸ்கிப் கவுண்டிங் தான் மல்டிப்ளிகேஷன். இதை மாதிரி கான்செப்ட் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சாலே அவங்களே மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை தானாகவே உருவாக்குவாங்க. நம்ம மல்டிப்ளிகேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை ஸ்கிப் கவுண்டிங், ரிப்பீட்டட் அடிஷன், ஆரே மெத்தட் இதை கண்டினியூஸாக டெய்லியும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிக்சர் போட்டோ இல்லை ட்ரா பண்ணியோ அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே டேபிள்ஸை ஸ்டார்ட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் 2 டேபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 டேபிள்ஸ்க்கு ஃபவுண்டேஷனே ஸ்கிப் கவுண்டிங் தான். கிரேட் 1லேயே டீச்சர் ஸ்கிப் கவுண்டிங் 2, 4, 6, 8 அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ இதை ஃபவுண்டேஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் 2 டைம்ஸ் டேபிள்ஸை அவங்களுக்கு எழுதி காமிக்கலாம். நீங்கள் தான் எழுதி காமிக்கணும். இது பாரு, இதை மாதிரி தான் டேபிள்ஸ் வரும். ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறது தான் மல்டிப்ளிகேஷன், நம்ம ஆரே மெத்தட் தான் மல்டிப்ளிகேஷன் இப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் 10 டைம்ஸ் 10 டேபிளை சொல்லித்தரலாம். அதாவது கவுண்டிங் பை 10, 10, 20, 30 இதுவும் ஈஸியாக அவங்க ஸ்கிப் கவுண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே இதையும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதில் பாதி யூ கேன் கண்டினியூ வித் 5 டைம்ஸ் டேபிள். அதாவது 5, 10, 15 அவங்களுக்கு ஸ்கிப் கவுண்ட் பண்ண தெரிஞ்சாவே 5 டைம்ஸ் டேபிள்ஸை அவங்களே எழுத ஆரம்பிப்பாங்க. இப்போது இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 1 மந்த் எடுத்துக்கும். இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் டேபிள்ஸாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது இதுதான் ஃபேஸ் 1. அதாவது ஃபேஸ் 1னா கிரேட் 1ல் இந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நவ் டீச் 1 டைம்ஸ் டேபிள் அண்ட் 0 டைம்ஸ் டேபிள். எந்த நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரும். எந்த நம்பரில் 0வில் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இதை ஒரு ஃபன்னாக அவங்களுக்கு எழுத வைக்கலாம் அந்த டேபிள்ஸை. அப்போது அவங்களுக்கு அந்த எழுதுகிற ப்ராக்டிஸ் வரும், அப்புறம் தான் சொல்கிற ப்ராக்டிஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் மூவ் டு 11 டைம்ஸ் டேபிள்ஸ். அதாவது எந்த நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் 10, ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குரூப்பை எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த கான்செப்டை சொல்லித்தரத்துக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக 1 வீக் எடுத்து அவங்களுக்கு சொல்லித்தரக்குள்ள அவங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்னா புரியும். நீங்கள் எடுத்த உடனே இதை எடுத்து 6, 6 போடுங்க அப்படின்னு சொல்லி தந்தால் அந்த இடத்துல பிரெயின் ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு அந்த திங்கிங் ஸ்கில்லை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ இது கிரேட் 1 வரல இது தெரிஞ்சால் போதும். இதையே திருப்பி திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2ல என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்னா 3 டைம்ஸ் டேபிள், 4 டைம்ஸ் டேபிள், 6 டைம்ஸ் டேபிள். அதாவது அந்த ஃபேஸ் 1ல் இருக்கிற டேபிள்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக ஆயிட்டாங்க, அந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த 3 டேபிள்ஸும் சொல்லித்தரலாம். இதை கிரேட் 1ஓட எண்டிங்கில் இல்லாட்டி கிரேட் 2ஓட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லிக் கொடுத்து. இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.